எனதருமை சக குடிமக்களே, வணக்கம். நமது தாய் நாட்டிலும் கடல் கடந்த அயல் நாடுகளிலும் இந்தியாவின் குடியரசு தினத்தை இந்திய குடிமக்களாகிய நாம் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகிறோம். இந்த தேசிய திருநாளின் போது உங்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த காலங்களிலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நமது தேசத்தின் நிலையையும் அதன் திசை வழியையும் பற்றி நாம் சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பினை குடியரசு தினம் எனும் இந்த புனிதமான நன்னாள் ஏற்படுத்தி தருகிறது. நம்முடைய சுதந்திர போராட்ட இயக்கத்தின் பேராற்றல் 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று நமது தேசத்தின் நிலைமையை முற்றிலுமாக மாற்றியமைத்தது. இந்தியா சுதந்திரமடைந்தது. நம்முடைய தேசத்தை நாமே வடிவமைத்துக் கொள்வதற்கான சிற்பிகளாக நாம் மாறினோம். 1950 ஜனவரி 26ஆம் நாள் முதற்கொண்டு நமது அரசியல் சட்ட லட்சியங்களை நோக்கி நம்முடைய தேசத்தை நாம் உந்திச் செலுத்தி வருகிறோம். இந்த நாளில்தான் நமது அரசமைப்புச் சட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட்டது. ஜனநாயகத்தின் பிறப்பிடமான நமது பாரதம் அந்நிய ஆட்சியின் தடைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டது. நம்முடைய ஜனநாயக குடியரசு நடைமுறைக்கு வந்தது. உலக வரலாற்றில் மிகப்பெரிய ஜனநாயக நாடான நமது நாட்டின் அடிப்படையான ஆவணம் நம்முடைய அரசமைப்புச் சட்டமே ஆகும். நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய லட்சியங்கள் நம்முடைய அரசமைப்புச் சட்டத்தில் பொதிந்திருக்கின்றன. நம்முடைய அரசமைப்புச் சட்டத்தை உருவாக்கியவர்கள் அரசியல் சட்ட பிரிவுகளின் மூலம் மிகவும் உறுதியான அடிப்படையின் மீது நமது தேசிய உணர்வையும் ஒற்றுமையையும் உருவாக்கி அளித்திருக்கிறார்கள். இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் நம்முடைய தேசத்தை ஒன்றிணைத்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் நாளன்று அவருடைய 150வது பிறந்த ஆண்டை நமது தேசம் நன்றி உணர்வுடன் கொண்டாடியது. அவருடைய 150வது பிறந்த ஆண்டை ஒட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இத்தகைய கொண்டாட்டங்கள் நமது தேசத்தின் ஒற்றுமை உணர்வையும் மக்களிடையே பெருமிதத்தையும் வலுப்படுத்துகின்றன. வடக்கிலிருந்து தெற்கு வரையிலும் கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும் நம்முடைய பண்பாட்டு ஒற்றுமையின் இழைகள் ஒன்று சேர்த்து பின்னப்பட்டன. ஒன்றுபட்ட உணர்வை வளர்க்கும் ஒவ்வொரு முயற்சியும் போற்றுதலுக்குரியதே ஆகும். கடந்த ஆண்டு நவம்பர் 7 முதல் நமது தேசிய பாடலான வந்தே மாதரம் இயற்றப்பட்ட 150வது ஆண்டு கொண்டாட்டங்களும் கூட நடத்தப்பட்டு வருகின்றன. தெய்வீகத்தன்மை வாய்ந்த நமது பாரத அன்னையை வழிபடும் இந்த பாடல் ஒவ்வொரு இந்தியரின் மனத்திலும் நாட்டுப்பற்றினை பதிய செய்திருக்கிறது. மாபெரும் தேசிய கவியான சுப்பிரமணிய பாரதியார் வந்தே மாதரம் என்போம் என்ற பாடலை தமிழில் இயற்றியுள்ளார். இதன் பொருள் வந்தே மாதரம் என முழங்குவோம் என்பதாகும். இந்த பாடலின் பிற மொழிபெயர்ப்புகளும் பிரபலமானவையாக இருந்து வருகின்றன. இந்த பாடலை ஸ்ரீ அரவிந்தர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். போற்றுதலுக்குரிய பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயா இந்த தேச வணக்க பாடலை இயற்றியவர் ஆவார். 2 நாட்களுக்கு முன்னால் ஜனவரி 23ஆம் நாளன்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்த நாளின் போது தேசம் அவருக்கு மரியாதையுடன் கூடிய தனது வணக்கங்களை செலுத்தியது. நமது மக்கள், குறிப்பாக நமது இளைஞர்கள், நேதாஜி அவர்களின் அசைக்க முடியாத தேசப்பற்றிலிருந்து உத்வேகத்தை பெறக்கூடிய விதத்தில் நேதாஜியின் பிறந்த தினம் 2021ஆம் ஆண்டு முதல் பராக்கிரம தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஜெய்ஹிந்த் எனப்படும் நேதாஜியின் முழக்கம் நம்முடைய தேசத்தின் பெருமிதமாகும். என் சக குடிமக்களே, துடிப்புமிக்க ஜனநாயக தேசத்தை நீங்கள் அனைவரும் வலுப்படுத்திக் கொண்டு வருகிறீர்கள். நம்முடைய முப்படைகளின் வீரமிக்க படைவீரர்கள் எப்போதும் விழிப்புடன் இருந்து நமது தாய்நாட்டை காத்து வருகின்றனர். காவல்துறையிலும் மத்திய ஆயுதப்படையிலும் பணிபுரியும் காவலர்கள்
உள்நாட்டு பாதுகாப்பிற்காக தொடர்ச்சியாக விழிப்புடன் பணிபுரிந்து வருகின்றனர். நம்முடைய மக்களின் உணவு தேவையை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய விவசாய பெருமக்கள் கடுமையாக பாடுபட்டு வருகின்றனர். அறிவாற்றல் மிக்க புதுமைகள் படைக்கும் நமது பெண்கள் பல்வேறு துறைகளிலும் புதிய புதிய தர அளவுகோல்களை உருவாக்கி வருகின்றனர். சாதனை புரியக்கூடிய நமது மருத்துவர்களும் செவிலியர்களும் உடல்நலம் காக்கும் பணியாளர்களும் நம்முடைய மக்களின் நலனை பாதுகாப்பதற்கு அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்து வருகின்றனர். நம்முடைய தூய்மை பணியாளர்கள் தேசத்தை தூய்மையாக வைத்திருப்பதற்கு மிக முக்கியமான பங்களிப்பை அர்ப்பணிப்புடன் செய்து வருகின்றனர். அறிவொளிமிக்க நமது ஆசிரியர்கள் வருங்கால தலைமுறையை வடிவமைத்து வருகின்றனர். உலகத்தரம் மிக்க நமது விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் தேசத்தின் வளர்ச்சிக்கு புதிய திசையை காட்டி வருகின்றனர். நம்முடைய தொழிலகங்களின் பணியாளர்கள் நமது தேசத்தை மறுவடிவமைப்பு செய்து வருகின்றனர். நம்பிக்கையூட்டும் நமது இளைஞர்களும் குழந்தைகளும் தங்களின் திறமைகளின் மூலமும் பங்களிப்புகளின் மூலமும் நமது தேசத்தின் மாபெரும் எதிர்காலத்தை வலுப்படுத்தி வருகின்றனர். திறமையான நமது கலைஞர்கள், கைவினைஞர்கள், எழுத்தாளர்கள் வளமான நமது பாரம்பரியத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். பல்வேறு துறைகளையும் சேர்ந்த வல்லுநர்கள் நம்முடைய தேசத்தின் பன்முக வளர்ச்சிக்கு வழிகாட்டி வருகின்றனர். ஆற்றல் மிக்க நமது தொழில் முனைவோர் நம்முடைய தேசம் சுயசார்புடன் இருப்பதற்கும் வளர்ச்சி காண்பதற்கும் ஏராளமான பங்களிப்புகளை செய்து வருகின்றனர். சமூக தொண்டாற்றி வரும் எண்ணற்ற தனிநபர்களும் நிறுவனங்களும் ஏராளமான மக்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி சமூகத்திற்கு சுயநலமற்ற தொண்டாற்றி வருகின்றனர். அரசு துறைகள், அரசு சாராத துறைகளில் பணிபுரிந்து வரும் அனைவரும் தங்களின் கடமைகளை திறமையாகவும் உண்மையாகவும் செய்து தேசத்தை கட்டி அமைப்பதற்கு பங்களித்து வருகின்றனர். பொதுச் சேவைக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மக்கள் பிரதிநிதிகள் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வளர்ச்சி இலக்குகளையும் நல இலக்குகளையும் அடைவதற்கு உதவி வருகின்றனர். இப்படி அனைத்து குடிமக்களும் நமது குடியரசின் முன்னேற்றத்திற்கு தோள் கொடுத்து வருகின்றனர். என்னுடைய சக குடிமக்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் நான் உளப்பூர்வமாக பாராட்டுகிறேன். இந்திய குடியரசுக்கு உலக அரங்கில் பெருமை தேடித் தந்து வரும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு எனது தனிப்பட்ட பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சக குடிமக்களே, இன்று ஜனவரி 25 அன்று நாம் தேசிய வாக்காளர் தினத்தை கொண்டாடுகிறோம். நம்முடைய வயது வந்த குடிமக்கள் அனைவரும் மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு உற்சாகத்துடன் வாக்களித்து வருகின்றனர். வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்துவது அரசியல் கல்வி பெறுவதை நோக்கி இட்டுச் செல்லும் என்று பாபா சாஹேப் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் நம்பினார். அம்பேத்கரின் தொலைநோக்கிற்கேற்ப நம்முடைய வாக்காளர்கள் தங்களுடைய அரசியல் விழிப்புணர்வை வெளிப்படுத்தி வருகின்றனர். வாக்களிப்பதில் பெண்கள் அதிகமாக பங்கேற்று வருவது குடியரசின் ஆற்றல் மிக்க இன்னொரு பரிமாணத்தை காட்டுகிறது. அதிகாரமளிக்கப்பட்ட பெண்களின் துடிப்புமிக்க பங்களிப்பு தேசத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானதாகும். கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு, பொருளாதார சக்தியின் பெருக்கம் ஆகியவற்றுக்கு தேசம் காட்டி வந்த அக்கறை பெண்களின் பங்கேற்பை பல்வேறு பகுதிகளில் அதிகரித்திருக்கிறது. பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம் எனும் பிரச்சாரம் பெண் கல்வியை அதிகரித்திருக்கிறது. பிரதம மந்திரி மக்கள் நிதி திட்டத்தின் கீழ் 57 கோடிக்கும் அதிகமான வங்கிக் கணக்குகள் இதுவரை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் கிட்டத்தட்ட 56 விழுக்காடு கணக்குகள் பெண்கள் ஆரம்பித்திருப்பவை. நம்முடைய பெண்கள் வழக்கமாக செயல்பட்டு கொண்டிருப்பதை தவிர்த்து முன்னேற்றம் கண்டு வருகின்றனர். தேசத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அவர்கள் பங்களித்து வருகின்றனர். மகளிர் சுய உதவிக் குழுக்களுடன் தொடர்புடைய 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் வளர்ச்சியின் வழிமுறைகளை மறு வடிவமைத்து வருகின்றனர். பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் முத்திரை பதித்து வருகின்றனர். விவசாயத்திலிருந்து விண்வெளி வரையிலும், சுய வேலைவாய்ப்பிலிருந்து இராணுவ படைகள் வரையிலும் பெண்கள் பங்கேற்று வருகின்றனர். விளையாட்டுத் துறையில் நம்முடைய பெண் குழந்தைகள் உலக அளவில் புதிய திறமை அளவுகோல்களை உருவாக்கி வருகின்றனர்.
கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் இந்திய பெண் குழந்தைகள் ஐசிசி கிரிக்கெட் உலகக் கோப்பையை வென்று விளையாட்டு வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கினர். பிறகு பார்வை மாற்றுத் திறனாளிகளுக்கான T20 உலகக்கோப்பை போட்டியிலும் வெற்றி கண்டனர். இந்த உதாரணங்கள் உலக விளையாட்டு அரங்கத்தில் இந்திய பெண்களின் செல்வாக்கிற்கான உதாரணங்களாகும். இந்திய மக்கள் அவர்களுக்காக பெருமைப்படுகின்றனர். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் பெண்களின் பிரதிநிதித்துவம் ஏறத்தாழ 46 விழுக்காடு ஆகும். பெண்களின் அரசியல் பங்கேற்பினை புதிய உச்சங்களுக்கு கொண்டு செல்லவிருக்கும் மகளிர் இடஒதுக்கீடு பெண்களால் வழிநடத்தப்படும் வளர்ச்சி என்ற சிந்தனைக்கு இதுவரை இல்லாத வலிமையை வழங்கவிருக்கிறது. வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கு பெண்களின் சக்தி மிகவும் இன்றியமையாதது. பெண்களின் அதிகமான பங்களிப்பின் மூலம் நமது தேசம் பாலின சமத்துவத்துடன் கூடிய குடியரசுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழும். அனைவரையும் உள்ளடக்கிய அணுகுமுறைக்கு வாய்ப்பு குறைந்த நிலையில் இருக்கும் மக்களின் வளர்ச்சிக்கான பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு நவம்பர் 15 அன்று மண்ணின் மைந்தன் பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்த ஆண்டினை பழங்குடியினரின் 5வது கௌரவ தினமாக கொண்டாடினர். பகவான் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த ஆண்டு கொண்டாட்டத்தின் நிறைவை குறிக்கும் வகையில் இது நடைபெற்றது. பழங்குடி மக்களின் தலைமை பண்புக்கான ஆற்றல் ஆதி கர்மயோகி பிரச்சாரத்தின் மூலம் வளர்த்தெடுக்கப்பட்டது. சமீபத்திய ஆண்டுகளில் அருங்காட்சியகங்களை அமைத்து நமது நாட்டின் பழங்குடி மக்களின் பெருமைக்குரிய வரலாற்றினை எடுத்துரைக்கும் முயற்சி உட்பட பல்வேறு முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்டு வந்திருக்கிறது. அவர்களின் நல்வாழ்விற்கும் மேம்பாட்டிற்கும் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. தேசிய அறிவாள் செல் இரத்த சோகை நீக்க திட்டத்தின் மூலம் இதுவரை 6 கோடிக்கும் அதிகமான பழங்குடியினருக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஏறத்தாழ 1,40,000 மாணவர்கள் ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளின் மூலம் கல்வி கற்று வருகின்றனர். இவர்களில் பல மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றனர். கல்வி, சுகாதாரம் ஆகியவற்றில் இத்தகைய முயற்சிகள் பழங்குடி சமுதாயத்தினரின் மத்தியில் அவர்களின் பாரம்பரியத்திற்கும் நவீன வளர்ச்சிக்கும் இடையில் ஒத்திசைவை உருவாக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பழங்குடி மக்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான தார்தியாபா ஜன்ஜாதியா கிராம் உத்கர்ஷ் அபியான், பிரதமரின் ஜன்மன் திட்டம் ஆகியவை குறிப்பாக பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடிய பழங்குடிகள் உட்பட அனைத்து பழங்குடியின மக்களையும் அதிகாரம் பெற செய்திருக்கிறது. நம்முடைய அன்னதாதாக்களான விவசாயிகள் நம்முடைய சமூகத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் முதுகெலும்பு போன்றவர்கள். தலைமுறை தலைமுறையாக கடினமாக உழைத்து வரும் விவசாயிகள் நம்முடைய தேசத்தை தன்னிறைவு கொண்டதாகவும் விவசாய விளைபொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடியதாகவும் உருவாக்கியிருக்கிறார்கள். இவர்களின் கடின உழைப்பினால்தான் நம்மால் விவசாய பொருள்களை ஏற்றுமதி செய்ய முடிந்திருக்கிறது. பல விவசாயிகள் மிகவும் உற்சாகமளிக்கும் வெற்றிகளை சாதித்திருக்கிறார்கள். விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதற்கு முன்னுரிமை தரப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன்களும், பயிர் காப்பீடுகளும், தரமான விதைகளும், பாசன வசதிகளும், உற்பத்தியை அதிகரிப்பதற்கான உரங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. நவீன வேளாண் முறைகளை கடைபிடிப்பதற்கும் இயற்கை வேளாண்மை செய்வதற்கும் அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கப்படுகிறது. பிரதமரின் சம்மான் கிசான் நிதி விவசாயிகளை கௌரவப்படுத்துவதற்கும் அவர்களின் முயற்சிகளை ஊக்குவிப்பதற்குமான பங்களிப்பாகும். வறுமையுடன் பல 10 ஆண்டுகளாக போராடிக் கொண்டிருந்த நம்முடைய பல கோடி மக்கள் வறுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் மீண்டும் வறுமையின் பிடியில் விழுந்து விடாமல் தடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 140 கோடி மக்களை கொண்டிருக்கும் நமது தேசத்தில் யார் ஒருவரும் பசித்த வயிற்றுடன் படுக்கைக்கு செல்லக்கூடாது என்ற அந்தியோதயா திட்டத்தின் சிந்தனையுடன் கூடிய பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன திட்டம் உலகின் மிகப்பெரிய திட்டமாக செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டம் ஏறத்தாழ 81 கோடி மக்களுக்கு உதவி புரிந்து வருகிறது. மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு,
கழிப்பறைகளுடன் கூடிய 4 கோடிக்கும் அதிகமான கான்கிரீட் வீடுகளை ஏழை மக்களுக்கு கட்டி தந்திருப்பதன் மூலம் அவர்களின் கண்ணியமான வாழ்விற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உதவிக்கரம் நீட்டப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் லட்சியமான சர்வோதயாவுக்கு இத்தகைய நலத்திட்டங்கள் வடிவம் தருகின்றன. நம்முடைய நாடு உலகிலேயே மிக அதிகமான இளமையான மக்கள் தொகையை கொண்டிருக்கிறது. நம்முடைய இளைஞர்களுக்கு தனிவிதமான ஆற்றல்கள் இருப்பது நமது பெருமிதமாகும். நம்முடைய இளம் தொழில் முனைவோர், விளையாட்டு வீரர்கள், விஞ்ஞானிகள், தொழில்முறையாளர்கள் நமது தேசத்திற்கு சக்தி ஊட்டி உலக அரங்கில் தங்களின் முத்திரையை பதித்து வருகின்றனர். இன்று ஏராளமான இளைஞர்கள் சுய தொழில் முனைவுகளில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை செய்து வருகின்றனர். நம்முடைய தேசத்தின் வளர்ச்சிக் கொடியை ஏந்திச் செல்லுபவர்களாக இருந்து வருகின்றனர். எங்களின் இளைய பாரதம் தொழில்நுட்பத்தால் உந்தப்படும் அனுபவக் கல்வியை அளித்து அவர்களை தலைமைத்துவத்திலும் திறன் வளர்ச்சியிலும் சிறக்கச் செய்கிறது. இளம் தொழில் முனைவோர் நடத்தி வரும் தொடக்க தொழில்கள் மகத்தான வெற்றிகளை பெற்று வருகின்றன. இளைய தலைமுறையினரின் விருப்பங்களை குறிவைத்து செயல்படுத்தப்படும் கொள்கைகள், செயல் திட்டங்களின் மூலம் தேசத்தின் வளர்ச்சிக்கு ஊக்கம் கிடைக்கிறது. 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் சக்தி பெரும் பங்கு வகிக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் சக குடிமக்களே, இந்தியா உலகின் மிக வேகமாக வளர்ச்சி கண்டு வரும் மிகப்பெரிய பொருளாதாரமாகும். மிகப்பெரிய அளவில் நாம் நமது பொருளாதார வலிமையை பெருக்கிக் கொண்டு வருகிறோம். எதிர்காலத்தில் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக உருவாகும் இலக்கை நோக்கி நாம் நகர்ந்து வருகிறோம். உலகத் தரத்துடன் கூடிய உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு முதலீடு செய்வதன் மூலம் நாம் நம்முடைய பொருளாதார பலத்தை மிகப்பெரிய அளவில் வளர்த்து வருகிறோம். நமது பொருளாதாரத்தை வடிவமைக்கும் இந்த பயணத்தில் சுயசார்பு இந்தியாவும் சுதேசி கொள்கைகளுமே வழிகாட்டும் தத்துவங்களாக இருக்கும். நமது தேசத்தின் சுதந்திரத்துக்கு பிந்தைய மிக முக்கியமான பொருளாதார ஒருங்கிணைப்பு சரக்கு மற்றும் சேவை வரியாகும். ஒரே தேசம், ஒரே சந்தை என்ற வழிமுறையை இது உருவாக்கியிருக்கிறது. சரக்கு மற்றும் சேவை வரி முறையை மேம்படுத்துவதற்கான அண்மை முடிவுகள் மிகவும் சக்திமிக்கதாக அமைந்து நமது பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்தும். தொழிலாளர் சீர்திருத்தங்களில் 4 தொழிலாளர் சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. இவை நமது தொழிலாளர்களுக்கு பயன் தந்து நிறுவனங்களின் வளர்ச்சியையும் ஊக்கப்படுத்தும். என் சக குடிமக்களே, பழங்காலம் முதற்கொண்டே மனிதகுலம் நாகரீகம், பண்பாடு, ஆன்மீக மரபுகளால் பயனடைந்து வந்திருக்கிறது. ஆயுர்வேதா, யோகா, பிராணாயாமா ஆகியவை உலக சமுதாயங்களால் போற்றப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. பல்வேறு மிகப்பெரிய ஆளுமைகள் தொடர்ச்சியாக நமது ஆன்மீக சமூக நல்லிணக்கத்தை வளப்படுத்தி வந்துள்ளனர். ஸ்ரீ நாராயண குரு ஒரு சிறந்த கவிஞர், சமூக சீர்திருத்தவாதி, ஆன்மீக குரு. இவர் கேரளத்தில் பிறந்தவர். சாதி மற்றும் மத அடிப்படையிலான பாகுபாடுகளிலிருந்து விடுபட்டு அனைத்து மக்களும் சகோதரத்துவ உணர்வோடு வாழும் இடம்தான் ஒரு சிறந்த இடம் என்று அவர் கூறியிருக்கிறார். அவருடைய சிந்தனையை அவருடைய வார்த்தைகளிலேயே வெளிப்படுத்த நான் முயற்சிக்கிறேன். ஜாதி பேதம் மத்வேஷம் ஏதும் இல்லாதே சர்வரும் சோதரத்வேன வாடுன்ன மாத்ருகாஸ்தான மனித. இன்றைய இந்தியா தன்னம்பிக்கையுடனும் பெருமைமிகு தனது பாரம்பரியத்தை பற்றிய உணர்வுடனும் முன்னேறி வருவது பெருமைக்குரிய ஒன்றாகும். ஆன்மீக பாரம்பரியத்துடன் தொடர்புடைய இடங்கள் சமீப ஆண்டுகளில் மக்களின் உணர்வுடன் மீண்டும் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன. நம்மிடமிருந்து வரும் காலனித்துவ மனநிலையின் மிச்சங்களை விரைவாக ஒழிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தத்துவம், மருத்துவம், வானியல், கணிதம், இலக்கியம், கலை ஆகிய துறைகளில் இந்திய அறிவு பாரம்பரியம் ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டுள்ளது. ஞான பாரதம் திட்டம் போன்ற முயற்சிகள் இந்திய பாரம்பரியத்தின் படைப்பாற்றலை பாதுகாத்து பரப்புகின்றன என்பது பெருமைக்குரிய விஷயம். இந்த திட்டம் நவீன சூழல்களில் இந்தியாவின் லட்சக்கணக்கான விலைமதிப்பற்ற கையெழுத்து பிரதிகளில் பதிவாகி இருக்கும் பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் செல்லும்.
இந்திய மொழிகளுக்கும் இந்திய அறிவு பாரம்பரியத்திற்கும் முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் நமது தற்சார்பு நோக்கத்திற்கு ஒரு பண்பாட்டு அடித்தளத்தை நாம் வழங்குகிறோம். இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து இந்திய மொழிகளிலும் இந்திய அரசமைப்புச் சட்டம் இப்போது கிடைக்கிறது. இந்திய மொழிகளில் அரசியலமைப்பை படிப்பதும் புரிந்து கொள்வதும் மக்களிடையே அரசியலமைப்பு தேசியவாதத்தை பரப்புவதோடு அவர்களின் பெருமை உணர்வையும் வலுப்படுத்தும். அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இடைவெளி தொடர்ந்து குறைக்கப்பட்டு வருகிறது. பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் நல்லாட்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. தேவையற்ற பல விதிகள் நீக்கப்பட்டுள்ளன. தேவையற்ற பல வழிமுறைகளும் நீக்கப்பட்டுள்ளன. மக்களுக்கு உதவும் வகையில் செயல்முறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன. பயனாளிகள் தொழில்நுட்பத்தின் மூலம் நேரடியாக இணைக்கப்படுகிறார்கள். அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்தும் குறிக்கோளுடன் சுலபமான வாழ்க்கை என்பது வலியுறுத்தப்படுகிறது. பொதுமக்கள் பங்கேற்பு மூலம் தேசிய இலக்குகளை அடைய கடந்த 10 ஆண்டுகளில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முக்கியமான தேசிய பிரச்சாரங்கள் வெகுமக்கள் இயக்கங்களாக மாற்றம் கண்டுள்ளன. முற்போக்கான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான கருவிகளாக ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் உள்ள உள்ளூர் அமைப்புகள் மாற்றப்பட்டுள்ளன. வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவது அனைத்து குடிமக்களுக்குமான பொறுப்பாகும். நமது சமூகத்திற்கு மகத்தான சக்தி உள்ளது. அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் சமூகத்தின் தீவிர ஆதரவை பெறும்போது புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. உதாரணமாக, நமது மக்கள் டிஜிட்டல் கட்டண முறையை மிகப்பெரிய அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இன்று உலகில் நடைபெற்று வரும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் பாதிக்கும் மேற்பட்டவை இந்தியாவில் நடைபெறுகின்றன. மிகச்சிறிய கடையில் பொருட்களை வாங்குவது முதல் ஆட்டோ சவாரிக்கு பணம் செலுத்துவது வரை டிஜிட்டல் கட்டணங்களின் பயன்பாடு உலகளாவிய சமூகத்திற்கு ஈர்க்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது. பிற தேசிய இலக்குகளை அடைவதிலும் அனைத்து குடிமக்களும் இதே போன்ற முறையில் தீவிரமாக பங்கேற்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அன்பார்ந்த என் சக குடிமக்களே, ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாத கட்டமைப்புகளுக்கு எதிரான துல்லியமான தாக்குதல்களை நமது நாடு கடந்த ஆண்டு நடத்தியது. பயங்கரவாத மையங்கள் அழிக்கப்பட்டன. பல பயங்கரவாதிகளும் அழிந்தனர். பாதுகாப்புத் துறையில் நமது தன்னிறைவே ஆபரேஷன் சிந்தூரின் வரலாற்று வெற்றிக்கு உந்துதலாக அமைந்தது. சியாச்சின் முகாமில் மிகவும் சவாலான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நாட்டை பாதுகாக்க நமது துணிச்சலான வீரர்கள் எப்போதும் முழுமையான தயார் நிலையிலும் ஊக்கத்துடனும் இருப்பதை நான் கண்டேன். இந்திய விமானப்படையின் சுகோய் மற்றும் ரஃபேல் போர் விமானங்களில் பறக்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. விமானப்படையின் தயார் நிலையை நான் கண்டேன். இந்திய கடற்படையின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்தின் அசாதாரண திறன்களையும் கண்டேன். INS வாக்ஷீர் நீர்மூழ்கி கப்பலிலும் நான் பயணித்தேன். நமது இராணுவம், விமானப்படை, கடற்படை ஆகியவற்றின் வலிமையின் அடிப்படையில் நமது பாதுகாப்பு தயார் நிலையின் மீது இந்திய மக்கள் முழு நம்பிக்கை வைத்துள்ளனர். அன்பார்ந்த என் சக குடிமக்களே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு இன்று அதிக முன்னுரிமை அளிக்க வேண்டியுள்ளது. சுற்றுச்சூழல் தொடர்பான பல துறைகளில் இந்தியா உலக சமூகத்தை வழிநடத்தி வருகிறது என்பதில் நான் பெருமைப்படுகிறேன். இயற்கையுடன் இணக்கமான வாழ்க்கை முறை இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. இந்த வாழ்க்கை முறைதான் உலக சமூகத்திற்கு நாம் கூறும் செய்தியின் அடிப்படையாகும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறை அல்லது லைஃப் என்பது பூமி தாயின் விலைமதிப்பற்ற வளங்கள் வருங்கால சந்ததியினருக்கும் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான முயற்சியாகும். இந்த வழியில் நாம் தளராமல் பயணிப்போம். ஒட்டுமொத்த உலகிலும் அமைதி நிலவ வேண்டும் என்று நாம் எப்போதும் பிரார்த்தனை செய்து வருகிறோம். உலகம் முழுவதும் அமைதி நிலவினால் மட்டுமே மனிதகுலத்தின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க முடியும். உலகின் பல பகுதிகளில் மோதல்கள் சூழ்ந்திருக்கும் நிலையில் உலக அமைதிக்கான செய்தியை இந்தியா பரப்பி வருகிறது.
அன்பார்ந்த என் சக குடிமக்களே, பாரத தேசத்தில் வாழ்வது நமக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய நல்வாய்ப்பு. நமது தாய்நாட்டைப் பற்றி அமர் தேஷர் மதி தொமார் போரே தேகாய் மாதா என்று கவி குரு ரவீந்திரநாத் தாகூர் கூறினார். எனது தேசத்தின் புனித மண்ணே, உந்தன் காலடியில் நான் தலை வணங்குகிறேன் என்பது இதன் பொருள். ஆற்றல் மிக்க இந்த தேசபக்தி உணர்வை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு குடியரசு தினம் ஒரு வாய்ப்பு என்று நான் நம்புகிறேன். தேசமே முதன்மை என்ற உணர்வோடு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு நமது குடியரசை இன்னும் மகிமைப்படுத்துவோம். குடியரசு தினத்தன்று உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி, அமைதி, பாதுகாப்பு மற்றும் நல்லிணக்கத்தால் நிறைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிரகாசமான எதிர்காலம் அமைய வாழ்த்துகிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.